நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு காய் மட்டும் கட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிறதுல அது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா மற்ற காய்களையும் அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இப்படி கையால் அடத்தாலே வந்துடுது. பாருங்கள், கையால் அடத்தாலே வந்துருக்கு. நம்ம ஒரு காய் தான் இதை அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. மற்ற பலாச்செடிகள் மாதிரி இல்லை. இந்த வியட்நாம் பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைகள் வருது, அதுமாரி பிஞ்சுகளும் வருது. இப்போ நம்ம ஏற்கனவே 3 பிஞ்சை வந்து அலோவ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு காய் ஆச்சா, அந்த பிஞ்சியாக இருந்தது இப்போ காய் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு கை அளவுக்கு நீளமாயிடுச்சு. இன்னும் பெருசாகும். இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 1/2 கிலோ வெயிட் வர வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 700-800 கிராம் வரைக்கும் இது வெயிட் வர வாய்ப்பு இருக்குது. இதில் மொத்தம் 42 காய்கள் இருக்குது. ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக கொடி கட்டி பிறந்த வெரைட்டி. இது நிறைய குட்டி குட்டியாக காய்க்கும். ஒரு மாடி தோட்டத்துக்கு ஏற்ற வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 அடி ஹைட்லேயே கிட்டத்தட்ட 25-30 காய்கள் இதில் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரி தோட்டத்தில் ஏப்ரல் 2025 இன்றைக்கி வந்து என்னென்ன செடிகளில் பழங்கள் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில செடிகளில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக் கூட நம்ம காமிச்சிருப்போம். கிரீன்லாண்ட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட் செடி செர்ச் பண்ணுறோம். அந்த வகையில் நிறைய செடிகளை நம்ம தரையிலே நடவு பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது கட்நட்டுங்கிற ஒரு வெரைட்டி. இந்த கட்நட் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதேமாதிரி முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகையை சார்ந்தது. இதனுடைய உட்பகுதியில் வந்து பருப்பு இருக்கும். இதை கட் பண்ணி சாப்பிடும்போது இது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிச்சா என்னங்கிறது தெரியல. இது பூக்க ஆரம்பித்து 4 மாதம் ஆச்சு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அது ஒன்று நான் காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இதனுடைய பூக்கள் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுடைய கூந்தல் மாதிரி, அதாவது அவங்களுக்கு கூந்தல் எப்படி நீளமாக ஒருத்தருக்கு தொங்குமோ அதே மாதிரி இருந்தது. அந்த பூக்களை பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு ஃபேன்சியாக இருந்தது ரொம்ப. அதனுடைய வீடியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி செடியை யாரும் பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அதனால் நான் முழுசாக நம்ம காய்கள் அறுவடை ஆகுனப்புறம் நம்ம அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன், வெயிட் பண்ணேன். என்னுடைய காயை கட் பண்ணி நம்ம உள்ள இருக்க பருப்பை சாப்பிட்லாம், அதையும் பார்க்கலாம். ஆனால் இது முதிர்ச்சி அடைஞ்சிச்சாங்கிறது தெரியலை, நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு காய் மட்டும் கட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிறதுல அது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா மற்ற காய்களையும் அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இப்படி கையால் அடத்தாலே வந்துடுது. பாருங்கள், கையால் அடத்தாலே வந்துருக்கு. நம்ம ஒரு காய் தான் இதை அறுவடை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக. இந்த மாதிரி காய்களை நம்ம பார்த்ததில்ல. இந்த பருப்பை வந்து நம்ம சாப்பிட்லாம். அதை கட் பண்ணி நான் நர்சரிக்கு போயிட்டு உங்களுக்கு கட் பண்ணி வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வியட்நாம் பலா செடியோட கண்டிஷனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம தொடர இதை வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா தின்னிங் பண்ணி தான் வளர்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள் வர்றதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா காற்றோட்டம் வேணும், மரத்துக்கு காற்றோட்டம் வேணும். இது வேகமாக நிறைய இலைகளை கொடுத்து வளரும். அதே இது நான் பக்கத்தில் சிந்தூர் ஜாக் நட் இருக்கும் பாருங்கள், அதையும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதில் இவ்வளோ பிரான்ச்சஸ் வரல. மற்ற பலாச்செடிகள் மாதிரி இல்லை. இந்த வியட்நாம் பலாச்செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைகள் வருது, அதுமாரி பிஞ்சுகளும் வருது. இப்போ நம்ம ஏற்கனவே 3 பிஞ்சை அலோவ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு காய் ஆச்சா, அந்த பிஞ்சியாக இருந்தது இப்போ காய் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் காய் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதோட சின்ன சைஸாக இருக்குது. அதுமாதிரி அடிப்பகுதியில் தண்டு பகுதியில் ஒன்று காய் நல்லா ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் பழுத்துறோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 3 காய்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பிஞ்சு இப்போ புதுசாக வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய பிஞ்சுகளை நம்ம இதில் தின்னிங் பண்ணிட்டோம். நிறைய பிஞ்சுகளை ஏற்கனவே கட் பண்ணதை வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு பிஞ்சு வருது. இதை விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதை விட போகிறேன், ஏன்னா பழத்துக்கு விட போகிறேன். ஏன்னா 3 காய்கள் இருக்குது, எல்லாமே நமக்கு ஆகிடும்போது நமக்கு திருப்பியும் பழங்கள் வேணும் இல்லையா, அப்படிங்கிறதுனால இதை அலோவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது காயை நம்ம தின்னிங் பண்ண வேண்டியதில்லை. இந்த 3 பழங்களை அறுவடை பண்ணிட்டா இன்னும் இது இருக்கும். அதுக்கப்புறம் பிஞ்சுகள் வரும். இந்த பிஞ்சுகள் எப்போவுமே இருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே பழம் கிடைக்கும். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பழம் அறுவடை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 5 கிலோ 4 கிலோ 5 கிலோ வர்றதுனால நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையானதாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வியட்நாம் பலா பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க, நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. ஒரு சின்ன குடும்பத்துக்கு தேவையான அளவு இருக்கும். நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டிலே இதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி இது. இந்த செடியோட வயசு பார்த்தீங்கன்னா 2.5 வயசு ஆகுது. 2.5 வருஷம் ஆச்சு நம்ம இதை வச்சு. ஆனால் 1.5 வருஷத்துலேயே இது காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே ஒரு காய் நம்ம அதை அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த மரத்தில் கூட பாருங்கள், இந்த மரம் சாய ஆரம்பிச்சிச்சு. நம்ம வீடியோ பதிவு பண்ணுறது நிறைய ஒன்லி செடிகளை சேல்ஸ் பண்ணுறது மட்டும் நோக்கம் இல்லை. பாருங்கள், இந்த மரம் இப்போ நல்லா சாய ஆரம்பிச்சிச்சா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நுனியை கொஞ்சம் கட் பண்ணணும். வெயிட் அங்கே சாயுது. அந்த மரம் எப்படியே விட்டோன்னா மரம் சாஞ்சிடும். அப்போது அந்த தண்டு பகுதியை ஸ்ட்ராங் பண்ணணும். இது தண்டு பகுதியை ஸ்ட்ராங் பண்ணுறது இந்த பூமி எப்படின்னா, முதல்ல நம்ம நிலத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம நிலம் எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
நிறைய கஸ்டமர் வந்து செடிகள் வாங்கும்போது செடிகள் காஞ்சி போயிடுச்சுனாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கள் பூமி வந்து கொஞ்சம் கலர் பூமி, அப்படின்லாம் எங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணி மழை பெய்தா தண்ணி நிற்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்தமாதிரி தான் இந்த எங்கள் நிலமை கூட இது கலர் பூமி தான். ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமி, நல்ல ஒரு செம்மண் பாங்கான இடம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால் இதனுடைய வேர்கள் ரொம்ப கீழே போக முடியாதனால காற்றடிச்சா இந்த மரங்கள் சாய ஆரம்பிக்குது. ரெண்டாவது மண் வளம், மண் கண்டங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணோடைய டெப்த்து, இந்த ஆழம் எவ்வளோ இருக்குதோ, மண்ணோடைய ஆழம் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து தான் செடியோட வேர் வளர்ச்சியும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது மண் கண்டம் வந்து சரியில்லாதனால வேரோட வளர்ச்சி கம்மியாயிடும். அதனால தான் இது இந்த மரம் சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்காக தான் அந்த நுனி பகுதியை நான் இப்போ கட் பண்ணி விட போகிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஆயினி பலா. அந்த ஆயினி பலாவில் ஒட்டு செடி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பலா வெரைட்டி. இதில் ஏற்கனவே ஆண் பூக்கள் வந்திருந்தது. இப்போ ஆண் பூக்கள் எல்லாமே கீழே விழுந்துட்ட மாதிரி தான். ஒரு சில ஆண் பூக்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்க்குறேன், ஏன்னா ஏதாவது ஒரு ஆண் பூ உங்களுக்கு காமிக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதுதான் ஆண் பூன்னு புரிஞ்சுக்கிங்க. இந்த இருக்கும், இது ஆண் பூ. இந்த மேலே பெருசாகவே இருக்குது, இது ஆண் பூ. இனி பக்கத்துலேயே பெண் பூவும் வரும். அந்த பாலினேஷன் முடிஞ்சவொடனே அது கூட விழுந்துடும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 அடி 5 அடியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரூன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாடியில் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். ஆனால் மாடியில் வைக்கும்போது காய்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இதை ஃபேன்சி செடியாக வளர்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க வளர்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பழம் மேலே பிரியம் உண்டு, அதாவது ரொம்ப விரும்புவாங்க வித்தியாசமாக இருக்கிறதுனால. அப்படி விருப்பப்படுறவங்க இதை மாடியில் கூட வச்சு வளர்க்கலாம். ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சோம்னாக்க கண்டிப்பாக காய்க்கும். இது நம்ம ஒரு குடை ஷேப்பு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% சன்லைட் இருந்தாலே போதும். ஒரு 70% 80% சன்லைட் இருந்தாலே போதும். கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலான இடத்துல கூட வளரும். ஒரு 50 அடி 60 அடி சாதா விதை போட்டு வர செடிகள் வளரும். ஆனால் அது காய்க்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த சன்லைட் கம்மியாக இருந்தால் கூட காய்க்குங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக தான். நமக்கு இந்த வெயில் படக்கூடிய இடத்துல ஒரு பிஞ்சு தான் வந்திருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது உச்சியில் ஒரு பிஞ்சு வந்திருக்கு. அதே இது அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் கம்மியாக படுற இடத்துல 2 பிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு ட்ரையல் பர்பஸ் மாதிரி தான். நிறைய பேர் ஏன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க காரணம் என்னென்னா, இது நம்ம ஊரில் காய்க்குதா, நம்ம ஒரு கிளைமேட் அது ஒத்துக்குதாங்கிறத பார்க்குறதுக்கும் நம்ம ஒட்டு செடியாக செட் பண்ணுறோம். அந்த ஒட்டு செடியாக காய்க்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணுறோம். பாருங்கள், 2 பிஞ்சுகள் நல்லாவே இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷம் பழமாயிடும்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற பென்கன்லிங்கிற மா வெரைட்டி. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது நம்ம லாஸ்ட் இயர் நம்ம மாடி தோட்டத்திலே காய்ச்சுது. இப்போ தரையில் வச்சுருக்க செடியிலையும் காய் வந்துருப்பாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலர் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழம் தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். இது நான் சாப்பிட்ருக்கேன். பழம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு நம்ம நாட்டு மாம்பழங்கள் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த மியாசாக்கியோட டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு நார்த்தனிமே இருக்காது, அப்படியே ஸ்பூனாலே எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் அந்த பழங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது மல்கோவா மா வெரைட்டி. இந்த மல்கோவா நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டி. கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மல்கோவா மாம்பழத்தை பற்றி சொல்ல வேண்டியதில் அது பெரிய சினிமா பாட்டே இருக்குது. நல்லா பெரிய சைஸாக வரும், ஒரு 700-800 கிராம் வர அளவுக்கு வரும். இதில் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்க பார்க்கலாம். நல்லா அதிகமாக காய்க்கக்கூடிய தன்மையுடையது. இந்த செடி நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது பாருங்கள், அதில் லேபிளோடு இருக்குது. இந்த செடிகளை கூட பெரிய செடிகள் கூட அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம். தனித்தனி இடங்களில் வச்சுருக்கோம். நிறைய காய்களும் அதுலேயும் வந்திருக்கு. இந்த மாதிரி காயோட கூட இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். அதாவது மாடி தோட்டத்தில் வைக்கிறோம் இல்லை தரையில் வைக்கிறோன்னா நம்ம ஈஸியாக பராமரிக்கலாம். இந்த காய்களும் கூட நம்ம பழமாகி அறுவடை பண்ணலாம். அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பனானா மா வெரைட்டி. இந்த பனானா மாங்காய் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். அதோட சைஸ் பெருசாகிருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரு கை அளவுக்கு நீளமாயிடுச்சு, இன்னும் பெருசாகும். இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 1/2 கிலோ வெயிட் வர வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 700-800 கிராம் வரைக்கும் இது வெயிட் வர வாய்ப்பு இருக்குது. இதில் மொத்தம் 42 காய்கள் இருக்குது. இந்த செடியில் காய்ச்சது 42 காய்கள் இருக்குது. கொத்து கொத்தாவே காய்ச்சிருக்கு. ஒரு கொத்துக்கு எத்தனை 7-8 காய்கள் இருக்குது பாருங்கள். ஒரு கொத்துக்கு 7-8 காய்கள் இருக்குது. எல்லாமே பெரிய சைஸ் ஆகிடுச்சு. இதில் எதுவும் நீ ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காய்கள் மட்டும் இல்லை, மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூக்களும் வந்திருக்கு. இதுலேயும் ஒரு சில பிஞ்சுகள் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அடர் நடவு முறையில் 10 அடிக்கு ஒரு 10 அடி ஒரு செடி நட சொல்கிறோம். அந்த மாதிரி நடும்போது ஒரு ஏக்கருக்கு 430 செடி நடலாம். இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த 42 காயும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ மதிப்பீடு நான் பண்ணுறேன். இந்த 20 கிலோ மதிப்பீடுங்கும் போது கிட்டத்தட்ட 435 செடியுமே காய்க்கணும் நிற்க வேண்டியதில்லை. இல்லை ஒரு 10 கிலோ கூட ஆவரேஜாக கணக்கு பண்ணுங்களேன். இப்போ 20 கிலோ ஆவரேஜாக வரும். 10 கிலோ கணக்கு பண்ணாலுமே ஒரு 435 செடிக்கும் நம்ம 4 லட்ச ரூபா ஈஸியாக எடுக்கலாம். இதில் என்னென்னா பழங்கள் எப்படி இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். நான் பழம் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பனானா மேங்கோ நான் சாப்பிட்டேன். ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஒரு
உள்ள சாப்பிடும்போது பார்க்கும்போது தெரிகிறத விட நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரை மனத்தை உணர முடியும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. விவசாயிகள் கூட இதை கமர்ஷியலாக பண்ணலாம். நல்லா விலை போகக்கூடிய ஒரு வெரைட்டி. கண்டிப்பாக விவசாயிகள் இதை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நடுங்க. அதாவது இந்த செடிகளை நடும்போது கண்டிப்பாக நஷ்டம் கிடையாது, லாபம் தான். அதேமாதிரி நம்ம அடர் நடவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கவாத்தம் எவ்வளோ முக்கியங்கிற பாருங்கள். இப்போ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வெயில் படுது. இது ஒரு மெசேஜ் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வெயில் படுது. இதில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன். ஆனால் இதுக்கு ஆப்போசிட், இது ஈஸ்ட் சைடு. வெஸ்ட் சைடு எனக்கு அந்த பக்கம் செடிகள் இருக்கிறதுனால இமாம் பசந்த் இருக்குது. அதனால் அந்த ஒரு பக்கம் ஒரு பிஞ்சு கூட வரல, ஒரு பூ கூட வரல பாருங்கள். மொத்தமே காலியாக இருக்குது. மேலே தலையில் இந்த மேல் பகுதியில் மட்டும் ஒரு சில பூக்கள் இப்போ வந்திருக்குது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம மாமரத்துக்கு ரொம்ப வெயில் வந்து ரொம்ப முக்கியம். அதுமாதிரி நம்ம செடிகளை நடவு பண்ணணும். அடர் நடவு முறையில் பண்ணோம்னாக்கா நம்ம 10 அடிக்கு ஒன்று நடலாம், 15 அடிக்கு ஒன்று நடலாம். அது நம்ம சௌரியம் தான். ஆனால் கண்டிப்பாக கவாத்து பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இமாம் பசந்த் அடர் நடவு முறையில் 10 அடி இடைவெளியில் நடவு பண்ணது நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ காய்கள் வந்திருக்கு. ஒரு காயோடைய சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. ஒரு 700-800 கிராம் வெயிட் வர அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. இன்னொரு 10-15 நாள் ஆகும் அறுவடை ஆகிறதுக்கு. நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இதை கவாத்து பண்ணணும். ஜூன் ஜூலையில் கவாத்து பண்ணணும். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காய்கள் அறுவடை முடிஞ்ச உடனே திருப்பியும் நாங்கள் ஜூன் ஜூலையில் இதை வந்து கவாத்து பண்ணி விடணும். அதாவது கவாத்து பண்ணி விட்டால் அடுத்த வருஷமும் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இலைகள் இருக்கணும். இவ்வளோ இலைகள் இருந்தால் தான் அதில் பூ வந்து காய்க்கும். நீங்கள் கவாத்து பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக காய்க்கவே காய்க்காது. ஏன்னா ஃபுல்லாகவே நிழலாயிடும், சோலை ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே வழியா, ஆனால் காய்கள் வராது. கவாத்து பண்ணி வளர்த்தோம்னா நல்ல லாபகரமான முறை தான் இது. இந்த முறைகள் கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நாங்கள் வேளாண்மை துறையில் பணிபுரிஞ்சதுனால எங்கள் மீட்டிங்லாம் சொல்லுவாங்க, இப்படி குஜராத்தில் பண்ணுறாங்க, கல்கத்தாவில் பண்ணுறாங்கம்மாங்க. அப்போ எனக்கே கொஞ்சம் இது எப்படி இது சாத்தியமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்தது. இப்போ நம்மளே இதை செய்த போது நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க. ஆனால் சிலர் மைனஸாகவும் சொல்கிறாங்க, என்னென்னா நிறைய காய்க்கலைங்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, காய்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கவாத்து சரியாக பண்ணாது தான் காரணம். நல்ல லாபகரமான முறைன்னு சொல்கிறது இந்த அடர் நடவு முறை. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ சின்ன சின்ன ஃபார்ம் ஹவுஸாக வாங்குறீங்க. 25 சென்ட் 30 சென்ட் வாங்குறீங்க, இல்லை 50 சென்ட் வாங்குறீங்க, இல்லை 5 சென்ட் ஒரு கிரவுண்டில் மரம் வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த 10 அடியில் 8 அடியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். இந்த மாமரத்தை 8 அடி இடைவெளியில் கூட நீங்கள் கவாத்தை கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும். அது பேசிங்கிறது இடைவெளிங்கிறது முக்கியமே இல்லை, கவாத்து மட்டும் தான் முக்கியம். திரும்பி அதை சொல்கிறேன். அடுத்த செடியை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது சக்கரை குட்டின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. சக்கரை கட்டி, சுகர் பேபி, இது எல்லாமே ஒரே வெரைட்டியை குறிக்கிறது தான். இது வந்து ஒரு பழைய வெரைட்டி, அழிஞ்சிட்டு வருது. இப்போ நிறைய பேருக்கு இந்த வெரைட்டியை பற்றி இப்போ உள்ள தலைமுறையினருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பரவலாக நம்ம நர்சரிலே 100க்கும் மேற்பட்ட ரகங்களை சேல்ஸ் பண்ணுறோம். இந்த ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக கொடி கட்டி பிறந்த வெரைட்டி. இது நிறையா குட்டி குட்டியாக காய்க்கும். ஒரு மாடி தோட்டத்துக்கு ஏற்ற வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 அடி ஹைட்லேயே கிட்டத்தட்ட 25-30 காய்கள் இதில் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. இது எல்லாமே பழமாகும். அதுமாதிரி பழத்தோடைய வெயிட் கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பழம் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இது நிறைய பேர் விரும்பி கேட்ட வெரைட்டி. இது நம்ம தோட்டத்துலேயும் இப்போ காய்ச்சிருக்கிறது இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம். நீங்களும் வளர்க்கலாம் அந்த செடியை.